ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் பேசினேன். இல்லை ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் பேசினேன். எதையெல்லாம் வந்து கர்த்தர் ஞாபகம் வைத்திருப்பார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் போன வாரம். அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு ஃபுல்லாகவே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ எதையெல்லாம் கர்த்தர் ஞாபகம் வச்சுருப்பார், ஏன்னா ஞாபகம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக மறக்கக்கூடாது. சங்கீதம் 103 1-2 வசனங்களை வாசித்து தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம். ஏன்னா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ எதுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும் அப்படி சொன்னால், ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய உண்மை, இதெல்லாம் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெளிப்படும். நம்ம நினச்சி பார்க்கலன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிரியைகளெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அதனால தான் ஆண்டவர் வந்து அப்போவே இருந்து சொல்கிறாரு, நீ வந்து உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணணும், நீ வந்து நினைக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நிறைய காரியங்களை நினைப்பாயாக, நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிளில் 250க்கும் மேலே வந்து ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ரிமெம்பர்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ வந்து எதுக்காக வந்து ரிமெம்பர் பண்ண சொல்கிறார், எதுக்காக ஞாபகம் வைத்துக்கொள்ள சொல்கிறாரு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ தான் வந்து காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். காட்ஸ் ஆக்டெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். ஸோ முதலாவது நம்ம வந்து பார்த்தோம், கர்த்தர் எதெல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் எதெல்லாம் ஞாபகம் வைக்க மாட்டார் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் நினைப்பூட்டுவார் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகள் என்ன, இதையும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம வந்து போன வாரம் வந்து கர்த்தர் எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ காட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் கவனன்ட் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய உடன்படிக்கையை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி சொல்லி அதுக்கு வசன ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் காட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் ப்ராமிசஸ், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து ஞாபகம் வைத்திருக்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தா அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆண்டவர் மறந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஞாபகம் வைத்திருப்பார். என்ன வாக்குத்தத்தம் யார் கொடுத்தோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். என்ன உடன்படிக்கை யாரோட ஏற்படுத்தியிருக்கிறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி காட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் பீப்புள் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஞாபகம் வைத்திருக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஏசாயா 49 நம்ம பார்த்தோம், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன், நான் அப்போ ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படி சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நம்ம வந்து சொல்லி பார்த்தோம். இப்போ தாயெல்லாம் ஈஸியாக பாலகனை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. கொலையே என்ன பண்ணுறாங்க. அப்படி ரொம்ப மோசமான காலமாக மாறிப்போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலமெல்லாம் இப்படிலாம் வரும்னு தான் ஆண்டவர் அப்போவே சொல்லிட்டாரு. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காரு. உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ 3 காரியங்கள், முக்கியமான காரியம் ஆண்டவர் ஞாபகம் வைத்திருக்கிறது. நிறையா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஒரு 3 முக்கியமான காரியத்தை மட்டும் பார்த்தோம். உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், தம்முடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஆண்டவர் எதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டார், சில காரியங்களை ஆண்டவர் மறந்துடுவார். ஹல்லேலூயா. அப்படியா, ஆண்டவர் மறக்கிறாரா? அவர் எல்லாம் வல்ல இறைவனாச்சே, சகலத்தையும் அறிந்தவராச்சே, எப்படி மறப்பார் அப்படின்னா, சில காரியங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ண பர்பஸ்ஃபுல்லி ஹி ஃபர்கெட்ஸ். ஹல்லேலூயா. வேணுக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் மறந்துடுறாரு. அது என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10-12 வாசிய. எபிரேயர் 8 சிச்சுவேஷன்ஸ், திங்ஸ் காட் வில் நாட் ரிமெம்பர், அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். எபிரேயர் 8:10-12 புது உடன்படிக்கை ஆண்டவர் வந்து பண்ணுறாரு. என்ன புதிய உடன்படிக்கை அப்படின்னா, ஒவ்வொருடைய ஆண்டவருடைய பிரமாணங்களை 10ஆம் வசனத்தில், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அப்போ வந்து கற்பலகையில் வந்து பிரமாணங்கள் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது, மனப்பலகையில் பிரமாணங்கள் இருக்குது. இதுதான் ஆண்டவர் பண்ண புதிய உடன்படிக்கை. ஸோ அந்த உடன்படிக்கையை பண்ணிவிட்டு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நான் 12ஆம் வசனத்தில், நான் அவர்கள் அநியாயங்களை
கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நினைக்க மாட்டாரு. எதை நினைக்க மாட்டார்? பாவங்களை அக்கிரமங்களை. ஒரு தடவை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அது அவ்வளோதான், மன்னிச்சது தான். அதை திரும்ப என்ன பண்ண மாட்டார்? நினச்சி பார்க்க மாட்டார். ஆனால் மனுஷன் அப்படியா? ஒரு மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணவன் தானே, என்ன இருந்தாலும் நீ அப்படி செஞ்சவன் தானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் வந்து சுட்டி காட்டுவாங்க, சொல்லி காமிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு தடவை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா ஒன்ஸ் ஹி ஃபர்கிவ்ஸ் ஹி ஃபர்கிவ்ஸ், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு தடவை மன்னிச்சிட்டா அது மன்னிச்சது தான். ஸோ அதான் இங்கே வந்து ஆண்டவர் அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிற தெய்வம். ஒரு குறிப்பிட்ட காரியம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அது மன்னிச்சிட்டாரு அப்படின்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான். அதை வந்து நினைவில் வைத்து கொள்ள மாட்டார். எரேமியா 31 அதுலேயும் வந்து நம்ம பார்க்குறோம். எரேமியா 31 33 to 34, 33 34 வாசிங்க. எரேமியா 31 இது அதே தான் நம்ம எபிரேயர் 8 வந்து வாசிச்சது. இங்கேருந்து தான் எபிரேயர் நிருபக்காரர் எடுத்து எழுதுகிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளத்தில் வைப்பேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு. அப்போ கடைசியில் 34வது வசனம் எரேமியா 31 34 கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு, பாவங்களை நினையாமல் இருக்கிற தேவனாக. நீங்கள் ஆனால் பாவங்களை நினைக்க மாட்டாருன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நம்ம மன்னிப்பு கேட்டு பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அதை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டார்? நினைக்கவே மாட்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கேரக்டர். அடுத்ததாக ஏசாயா 65 16 17 அதுலேயும் இந்த வசனங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். ஏசாயா 65 16 17 அப்போ பாருங்கள், முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. நம்ம ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கே நெருக்கத்தை கொடுத்துருப்பாங்க, ஆண்டவரே டார்ச்சர் பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதான் வந்து ஆண்டவர் சொல்லுவேன், இது அது என் கண்களுக்கு மறைந்து போயின, அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். பாஸ்ட் லைஃப் எல்லாம் அவர் காடு டசன்ட் ரிமெம்பர் அவர் பாஸ்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த காலத்தை கண்டிப்பாக ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சு ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டார், நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அதை வந்து ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை நினைக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, மன்னிப்பு கேட்டால். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, இனி பாவம் செய்யாதே அப்படி சொல்கிறாரு. ஸோ கடந்த கால காரியங்கள் முந்தினவைகள் இனி நினைக்கும், மனதில் தோன்றுவதும் இல்லை. சரி, ஞாபகப்படுத்தி மனசில் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னா அதெல்லாம் ஆண்டவருடைய மனசில் அது திரும்ப தோன்றுவதும் இல்லை. பாவங்களை வந்து அக்கிரமங்களெல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பண்ண போகிறோம், அதான். ஆனால் நம்ம ஞாபகம் வச்சு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுறது, பழி வாங்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து மனுஷர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க. அப்படி தானே இப்போ ரவுடிகளோட காரியங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுடிசம் பண்ணுறாங்க. ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை வந்து என்ன பண்ணிடுறாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேங்கில் உள்ளவங்க எப்படியாச்சும் இவனை போட்டு தள்ளிடணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இப்படி மாற்றி என்ன பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணான் அதை ஞாபகம் வச்சு ஏதாச்சும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சுருந்துருப்பான், அதையும் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுவான், இப்போ 25 வருஷம் கழித்து கூட அதை வந்து என்ன பண்ணிடுவோம், பழி தீர்க்கிற மனிதர்களாக ரவுடிகள்லாம் இப்படி என்ன பண்ணுறாங்க, உருவாகுறாங்க, இப்படி இருக்கிறாங்க.
ஆனால் கர்த்தர் பாருங்க, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நினச்சி பார்க்க முடியாது, மனசில் அது வந்து என்ன பண்ணாது, அப்பியர் ஆகாது, ஆண்டவருக்கு தோன்றுவதும் இல்லை. அது ஏன்னா அது நினச்சி வேஸ்ட்டு. ஆனால் அது வந்து மனிதர்களுக்கு அது வந்து என்ன பண்ணுறதில்ல, புரிகிறதில்ல. பாவங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன், அக்கிரமங்கள் நினச்சிக்கிட்டே இருந்து அது வேஸ்ட்டு தான். நமக்கு தான் அது வந்து பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் ஒருத்தர் நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்கன்னா மன்னித்து மறந்துடணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அது நம்முடைய மனசை தான் வந்து அது என்ன பண்ணும், கெடுக்கும். நம்முடைய மனநிலையை தான் அது வந்து என்ன பண்ணும், அது வந்து கெடுத்து போடும். ஸோ அதனால் வந்து அதை ஆண்டவரோட கேரக்டருக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேரக்டர்னா அதை நினைக்காமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்காமல் இருக்கிறது ஆண்டவருடைய கேரக்டர். அப்படி ஆண்டவருடைய கேரக்டர் நம்முடைய கேரக்டராக மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதே மாதிரி எசேக்கியேல் 18:21-24 வாசிக்க வேணாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18 குறித்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 18:21-24 ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்காத ஒரு காரியம்னா இதுதான், பாவம் அக்கிரமம். பாவம் அக்கிரமம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா மன்னிச்சுட்டு அதை அப்படியே மறந்துடுவார், அது இனி நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்புறம் இன்னொரு காரியம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யோவான் 14:26 வாசிக்கலாம். யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது, இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இயேசு என்னென்ன போதிச்சார், என்னென்ன காரியங்களை இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்னென்ன காரியங்களை சொன்னார், எல்லாத்தையும் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஞாபகம் வைத்துக்கொள்கிறதோட மேன்மை, ஞாபகம் வைத்துக்கொள்கிறதோட மகிமை, அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஞாபகம் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எதுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி தான். இயேசு கிறிஸ்துவோட உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங்ஸு, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு. யோவான் 2:22 பாருங்கள். யோவான் 2:22 அதை நம்ம பார்க்குறோம். விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துருவேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தார். ஸோ அதை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப நினைப்பூட்டுகிறார். ஸோ அவர் இப்படி சொன்னதை, இயேசு இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, நினைவு கூறுகிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு இப்படிலாம் சொன்னார்ல அப்படின்னு மனசாட்சியிலேருந்து பேசுகிறாரு. அப்போ அவங்க நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். யோவான் 12:16 பாருங்கள். யோவான் 12:16 இவைகளை சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை, இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து நினைப்பூட்டுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களெல்லாம் உடனே சீசர்களை வந்து என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. ஆனால் பின்னால் அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் பரமேறி போனதுக்கப்புறம் நிறையா காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு நினைப்படு. இப்படி இயேசு சொன்னார்ல, இப்படி இயேசு செய்து காமிச்சார்ல, எதுக்கு செஞ்சு காமிச்சார், இதுக்கு தான் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானோட வேலை, இயேசு என்ன செய்தார், என்ன சொன்னார், எல்லாத்தையும் நம்மளுக்கு நினைப்பூட்டி காமிக்கிறது பரிசுத்த ஆவியானோட வேலை. அதே யோவான் 16:4 பாருங்கள். 16:4 ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களோட கூட இருந்ததுனால ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் பின்னால் பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அந்த காலம் வரும்போது, தேற்றரவாளன் வருகிற அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பின்னால் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு, ஆனால் இப்போவே நான் உங்களுக்கு அதை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்தந்த சூழ்நிலையில் ஞாபகம் வரும். அதை நினைப்பூட்டுகிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள், பிதாவானவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு. அதனால் எல்லாவற்றையும்
நம்ம நினைப்பூட்டுவார். ஆனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆவியானவர் நடத்துக்கிற பிரகாரம் நம்ம நடக்க வேண்டும். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். விசுவாசிகள், ஊழியக்காரங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் என்ன ஞாபகம் வச்சுருக்கிறாரு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆண்டவர் என்ன ஞாபகம் வச்சுருக்க மாட்டார் சொல்லி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எதை நினைப்பூட்டுவார் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்புறம் இப்போ நம்ம எவைகளெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா. முதலாவது நம்ம வந்து கண்டிப்பாக கர்த்தரை நினைக்கணும். நிறைய பேர் சூழ்நிலைகள் வந்து பாதகமாக மாறுறப்ப கர்த்தரை மறந்துடுறாங்க. கர்த்தரை வந்து என்ன பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. எல்லாம் சூழ்நிலைகளை தான் பார்க்குறாங்க, பிரச்சனைகளை தான் பார்க்குறாங்க, ஆண்டவரை நினச்சி பார்க்குறதே இல்லை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. டியூட்ரானமி 8:18 பாருங்கள். உபாகமம் 8:18. ஆமென். அவ்வளோதான். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எவ்வளோ தூரம் உன்னைய வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. எவ்வளோ தூரம் உன்னைய வந்து எகிப்து அந்த காலவாயிலிருந்து, அடிமைத்தனத்திலேருந்து எப்படி உன்னைய கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை எவ்வளோ தூரம் பலப்படுத்தியிருக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லிவிட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. முதலாவது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்ம முதலாவது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லி கர்த்தரை நம்ம ஞாபகம் வைத்துக்கணும். 119 சங்கீதம் 55 வசனம் பாருங்கள். சங்கீதம் 119:55. நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கை கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஸோ ராக்காலத்தில், கர்த்தாவே ராக்காலத்தில் உனது நாமத்தை நினைக்கிறேன். நம்ம ராத்திரி எந்திரிச்சோடனே என்ன செய்கிறோம், நடு ராத்திரி எந்திரிக்கலாம், 3 மணிக்கு எந்திரிக்கலாம். எந்திரிச்சோடனே சங்கீதக்காரர் செய்கிறது என்னது, உடனே எந்திரிச்சோடனே ஆண்டோடைய நாமத்தை நினைக்கிறாரு. இயேசுவே, யெகோவாகிய தேவனே அப்படி சொல்லி. அப்போ இயேசுன்ற நாமம் இங்கே பழைய ஏற்பாட்டில் வந்து கட்டளையிடப்படலை. அப்போ வந்து கட்டளையிடப்படலை. அதனால் அவர் என்ன ஞாபகம் வச்சுருப்பார், யெகோவாகிய தேவனே அப்படின்னு என்ன பண்ணியிருந்திருப்பார், சங்கீதக்காரர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஸோ அப்போ ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து. அப்போ வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் குடும்பஸ்தர்கள் இருக்கிறீங்க. நம்ம நைட்டு எந்திரிக்கும் போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக ராக்காலத்தில் ஆண்டவருடைய நாமத்தில் இயேசுவே அப்படி, எதுக்கு என்னை எழுப்புனீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், நைட்டு எந்திரிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 42 சங்கீதம் 5-6 பாருங்கள். 42 சங்கீதம் 42 5-6. உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை எங்கெல்லாம் இருந்து நினைக்கிறார் அது பாருங்கள். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சங்கீதக்காரன் ஞாபகம் வைத்துக்கிறார். எங்கே போனாலும் கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா. சோதரம். சில நேரம் நம்ம வந்து நல்ல சந்தோஷமான இடங்களுக்கு போகும்போது கர்த்தருடைய ஞாபகமே வர்றதில்லை, ஆண்டவரை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஸோ அது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏதாச்சும் நல்ல சந்தோஷமான இடங்கள், நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இது மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டிங்கன்னா ஆண்டவரை முற்றிலுமாக என்ன பண்ணிடுறாங்க, ஜனங்கள் மறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சங்கீதக்காரர் எங்கே போனாலும் ஆண்டவரை நினைக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். யோனா 2:7 பாருங்கள். யோனா தான் நல்ல உதாரணம். யோனா 2:7 யோனா எங்கேருந்து ஆண்டவரை நினைக்கிறார். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில். எப்படி எங்கே தொய்ந்து போகுது, அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய ஆத்துமா ரொம்ப டயர்டாயிருச்சு. ஆஹா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ ஆண்டவரை நம்ம சில பேர் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம தான் நல்ல பிரச்சனையில் வசமாக மாட்டினதுக்கப்புறம் ஆண்டவரே கர்த்தரே அப்படி சொல்லி என்ன பண்ணுறது, நினைக்கிறது. அது எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம நினைக்கணும். நல்ல நாட்கள்லையும் நம்ம நினைக்கணும், தீங்கு நாட்கள்லையும் நம்ம ஆண்டவரை கண்டிப்பாக நினைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அப்போ முதலாவது விசுவாசிகள், தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவரை ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது நம்ம கர்த்தரை நினைக்க வேண்டும். எது ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ கர்த்தர் முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. அப்படி இருக்கலாமா, கண்டிப்பாக இருக்கணும். எது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ கர்த்தர் நம்மளுக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வந்துடணும். ரெண்டாவது
ஆண்டவர் கடந்த காலங்களில் நமக்கு செய்த கிரியைகள் அதை நம்ம வந்து மறந்து போய்விடக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிலீவர்ஸ் ஆர் டு ரிமெம்பர் காட்ஸ் ஆக்ட்ஸ் இன் த பாஸ்ட். ஏசாயா 46:9 பாருங்கள். ஏசாயா 46:9. ஆமென், ஹல்லேலூயா. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். பூர்வ காலத்தில், கடந்த காலத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்தார் அப்படின்னு. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ கடந்த காலத்தில் என்னென்ன ஆண்டவர் செய்தார் நம்முடைய வாழ்க்கையில், அதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டியூட்ரானமி, உபாகமம் 5:15 பாருங்கள். உபாகமம் 5:15. ஸோ அப்போ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த அவங்க எப்படி உன்னைய வந்து நடத்துனாங்க அப்படி சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துலேருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் கர்த்தர் உன்னை வந்து என்ன பண்ணார், புறப்பட பண்ணினார். ஸோ இப்போவும் நம்ம வந்து நினச்சி பார்க்க வேண்டியது, நம்ம ஒரு காலத்தில் பாவ சேற்றில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பாவம் அப்படிங்கிற அந்த காலத்தில் இருந்தோம். எல்லாரும் நம்ம நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆண்டவர் நம்ம விடுவித்து சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம நினச்சி பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள், யார் உங்களை வெளியே கொண்டு வந்தான்னு நினச்சி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாவத்திலேருந்து நீங்கள் எப்படி மீட்கப்பட்டீங்க, பாவத்திலேருந்து நீங்கள் எப்படி விடுதலை ஆனீங்க, சாபத்திலேருந்து எப்படி விடுதலை ஆனீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நினச்சி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஓய்வு நாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இதெல்லாம் நினச்சி பார்க்கறது இருக்குது. ஸோ அப்போ சபை கூடி வருதல், சண்டே சர்ச்சு வந்து நம்ம எதுக்கு நம்ம சர்ச் நடத்துகிறோம், வர்ஷிப் சர்வீஸ் எதுக்கு நம்ம சண்டே நடத்துகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் என்னத்தை நம்ம நினைக்கணும், ஆண்டவர் இந்த வாரம் முழுதும் நம்மளுக்கு செய்த நன்மைகள், அல்லேலூயா, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும், அதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு தான் இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ அப்போ வந்து பாவத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வந்தோம், சாபத்திலேருந்து எப்படி வெளியே வந்தோம், எப்படி நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி உபாகமம் 7:17-18, உபாகமம் 7:17-18 அது வந்து சொல்லப்பட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மலமாக்க கடவாய், உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் அப்படின்னு அந்த ஜாதிகளிடம் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய பயத்தையும் நன்றாய் நினைத்து. அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பெரிய ஜாதிகள், எவ்வளோ பெரிய ஜனங்கள், எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் உனக்கு முன்னால் முறியடித்து பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலையும் உன்னை விடுவித்து கொண்டு வந்தேன், அதை நல்லா நினைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. இனி நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஸோ அந்த காலத்தில் இனிமே எகிப்தியருக்கு அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எகிப்துலேருந்து ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டார். எகிப்தில் உள்ள சேனைகளெல்லாம் செங்கடலில் ஆண்டவர் வந்து மூழ்கடித்து விட்டார். ஸோ அப்போ எகிப்தியருக்கு இனிமேல் இஸ்ரேல் ஜனங்கள் பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்களை தோக்கடிச்சிட்டார், முறியடிச்சிட்டார். அதே மாதிரி இப்போ நம்மளை ஆண்டவர் பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறார். இனிமேல் நம்ம பாவத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது, பாவத்தை பார்த்து பயப்படக்கூடாது. பாவம் நம்மளை சுற்றி கொள்ளுமோ, பாவம் நம்மளை ஆட்கொண்டு விடுமோ அப்படி சொல்லி நம்ம வந்து பாவத்தை குறித்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஸோ அதான் ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாரு, இனிமேல் அவைகளுக்கு என்ன பண்ணாத, பயப்படாமல் இரு. இந்த கடந்த காலத்தில் நான் உனக்கு செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நீ பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அதில் இன்னும் உபாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8:10-18 அது ரொம்ப லாங்காக போகும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நினைக்கணும். உபாகமம் 8:10-18. அதுக்கப்புறம் வந்து 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12-13 இந்த வசனங்கள். 1 நாளாகமம் 16, 12, 13 பார்த்தீங்கன்னா, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும்
அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்திருக்கிறார், அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள், நீதியாய் நியாயம் தீர்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கும் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் இப்போவும் அற்புதங்களை செய்கிறார், இப்போவும் அதிசயங்களை செய்கிறார். ஸோ கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அற்புதங்கள், ஹல்லேலூயா. ஸோ அனிதாவோட வாழ்க்கையிலலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, சாட்சி சொன்னால, ஸோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆண்டவர் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, காப்பாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஸோ இப்படி செய்த ஆண்டவர் செய்த அற்புதம், அதிசயம், இதெல்லாம் நினைவு கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கடந்த காலத்தில் அப்போ செஞ்சார் அப்படின்ட்டு இப்போ அதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போவும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், அதுலேயும் இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த காலத்தை நம்ம மறக்கக்கூடாது. மத்தேயு 16:9-10. நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? எவ்வளோ பெரிய அற்புதம்! 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. அப்புறம் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. ஸோ 5 அப்பம் 5000 பேர், 7 அப்பம் 4000 பேருக்கு. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த தெய்வம் அந்த காரியம், அந்த கிரியையை, அந்த அற்புதங்களை நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ என்ன அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்காரு, என்ன நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம இன்னும் விசுவாசத்தில் வளர முடியும், ஆவியில் வளரும். மறந்துட்டோம், ஆண்டவர் செய்ததெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகுது வாழ்க்கை அப்படின்ன மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிடையாது. கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள் ஞாபகம் வைத்தா தான் அடுத்த ஸ்டெப்பு நம்பிக்கையோடு வைக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப்பு நம்முடைய வாழ்க்கையில் வைக்க முடியும். அது ஞாபகமே இல்லை, மறந்துட்டோம்னா ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது. ஸோ அதனால் 2 காரியத்தை பார்த்துருக்குறோம். முதலாவது, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன பண்ணணும், நினைக்கணும். எங்கே போனாலும் கர்த்தரை நினைக்கணும். 2வது, கடந்த காலத்தில் அவர் செய்த கிரியைகளை கண்டிப்பாக நினைக்கணும். 3வது, ஆண்டவருடைய கோபத்தையும் நினைக்கணும். சரிங்களா? ஸோ ஆண்டவருடைய கோபத்தை வி ஷுட் ரிமெம்பர் காட்ஸ் ராத். டியூட்ரானமி, அதே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பார்த்தீங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் பாதகமாக முடிஞ்சிருக்கும், சில காரியங்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும், வித்தியாசமாக நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எதனால் அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கியிருப்போம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான். நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினச்சி பாரு. எவ்வளோ தூரம் கோபப்படுத்தியிருப்பேன் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ எனக்கு அங்கே இறைச்சி கிடச்சிது, இங்கே கிடைக்கல, எனக்கு அங்கே நல்ல தண்ணி கிடச்சிது, இங்கே கிடைக்கலன்னு தண்ணிக்கு, இறைச்சிக்கு, சும்மா மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை என்ன பண்ணாங்க, கோபம் உண்டாக்குனாங்க. ஸோ நம்மளுக்கும் இப்போவும் அப்படி தான். சில தேவைகள், ரொம்ப அதிகமான தேவைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவைகள் வந்த பொழுது ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், நாங்கள் கிறிஸ்டின் ஆகாமல் அங்கேயே அந்த ரிலிஜன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ன மாதிரிலாம் அந்த நினைப்பே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்டின் ஆகிட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஸோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு சில தேவைகள், மாம்ச ரீதியான தேவைகள் அவங்களுக்கு வரும்போது ஆண்டவரை கோபப்படுத்தி பார்க்குறாங்க. கடும் கோபம் உண்டாக்குனதை நினச்சிக்காத, அதை மறவாயாக. ஆண்டவர் நல்ல காரியங்களை மட்டும் நினை அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல, கோபத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் கோபம் உண்டாக்கினதையும் நினச்சி பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதுனால கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான குரகம் கொண்டார். அவ்வளோ தூரம் ஆண்டவர் கோபப்பட்டார். இனிமேல் இவன் எதுக்கு அப்படின்ன மாதிரி அழிச்சிடணும், அந்த அளவுக்கு ஆண்டவரை கோபப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்திலே அழிந்து போயிட்டாங்க. அடுத்த சந்ததி, அவர்களுடைய அடுத்த சந்ததி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்தது. ஹல்லேலூயா. அதை சுதந்தரித்து கொண்டது. ஏன்னா கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்குனாங்க. நம்ம அப்படி ஆண்டவரை டென்ஷன் ஏற்றி பார்க்கக்கூடாது,
ஆண்டவரை கோவப்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ என்ன தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணுமே தவிர ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 to 10 அது எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிக்க முடியாது. அதில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போ இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால அழிந்தது என்பதை மனதார அறியாமல், அது ஞாபகமே இல்லாமல் திரும்பியும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தையே வெள்ளத்தினால நான் வந்து என்ன பண்ணேன், அழிச்சு போட்டேன், எதுக்கு நான் அழித்தேன் அப்படிங்கிறத இன்ன வரை சில பேர் உணராமல் இருக்கிறாங்க, அதை அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறாரு. எதுக்கு ஆண்டவர் வெள்ளத்தினால இந்த உலகத்தை வந்து அழித்தார்? ஏன்னா ஜனங்கள் வந்து தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அருவறுப்புகளெல்லாம் என்ன பண்ணாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து ஜலப்பிரளயம், ஒரு பெரிய வெள்ளத்தை வர பண்ணி, சொன்னல எவரெஸ்ட் சிகரமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எதுக்கு இதெல்லாம் நான் செய்தேன் அப்படிங்கிறத இன்னும் ஜனங்கள் உணராமல் இருக்கிறாங்க. இப்போவும் 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற வானம் பூமியும் எதுக்கு ரெடியாக இருக்குது? ஆமாம், அக்கினிக்கு எல்லாம் இரையாகிரும். ஒரு நாள் வரும், தேவ பக்தி இல்லாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளாதவர்கள், அவர்கள் எல்லாருடைய நிலைமையும் இப்படி தான், தேவனுடைய கடுங்கோபத்துக்குள்ளாகி அழிக்கப்படுவார்கள் கடைசியில். இது ஃப்யூச்சரில் நடக்கிறதையும் பேதுரு வந்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து கோபப்படுவார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆண்டவர் இரக்கமுள்ளவர், எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார், அன்புள்ளவர் அப்படின்னு மட்டும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக இருந்துடலாம் அப்படி சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு ஜாலியாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினீர்கள் என்பதையும் நினைங்க, அதை மறவாயாக. இந்த உலகமும் இந்த வானமும் பூமியும் எதுக்கு ரெடியாக வைக்கப்பட்டிருக்கு, எதுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ தேவ பக்தியில் நம்ம அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான வசனங்கள் அது. நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யார் கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த வசனங்களை எல்லாம் நம்ம கோடிட்டு நம்ம எடுத்து காமிக்கலாம். 2 பேதுரு 3, 6, 7 இந்த வானம் பூமியும் ஒரு நாள் இப்படி தான் ஆக போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து அடுத்த காரியம், 4வது காரியம் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வி ஷுட் ரிமெம்பர் காட்ஸ் கமாண்ட்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், அதை மறக்கவே கூடாது. எண்ணாகமம் 15வது அதிகாரம் 38 to 40 வசனங்கள். எண்ணாகமம் 15, 38 to 40 பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் கற்பனைகள் எல்லாம் நினைத்து, ஸோ அந்த ஆண்டவருடைய கற்பனைகளெல்லாம் நினைக்கிறதுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா? வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கி, இப்போ ஃபேஷனுக்கு பண்ணுறாங்க, அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஃபேஷனுக்கு என்ன பண்ணுறான், அப்படி வித்தியாசமாக அலையிறான் ஒரு மாதிரி. ஆனால் ஆண்டவர் அப்போ வந்து அது எதுக்கு ஆண்டவர் கட் பண்ணி விட சொன்னார், தொங்கல்களை எதுக்கு ஆண்டவர் உண்டாக்க சொல்லியிருக்காரு? எல்லாம் இளநீல நாடாவை கட்டி இப்படிலாம் தொங்க விடு. அது வந்து எதுக்கு அப்படின்னா, அதில் வந்து கற்பனைகளெல்லாம் எழுதி வச்சு அப்பப்போ அது தொங்குறதெல்லாம் பார்த்துக்கணும். நீ அங்கே ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங் எல்லாம். இப்போ அதை ஃபேஷனாக மாற்றிட்டு வித்தியாசமாக எல்லாம் புள்ளிங்கோவாக அலைஞ்சிட்டு இருக்கானுங்க இப்போ. அப்போ வந்து ஆண்டவர் வந்து கற்பனைகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அங்கங்கே எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எழுதி தொங்க விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அப்போ தான் நீங்கள் வந்து என் கற்பனைகள்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை நீங்கள் பார்க்கும்போது இங்கே எதுக்கு இது தொங்குது, இங்கே எதுக்கு தொங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கற்பனை இருக்கும், கட்டளை இருக்கும். அப்போ அதை தேவனுக்கு பரிசுத்தமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை அப்படிலாம் தொங்க விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ அதெல்லாம் வித்தியாசமாக ஃபேஷனாக எல்லாம் மாறி போச்சு. ஆண்டவர் இப்போ அதனால தான் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் வந்து என்னென்னா, இருதயமாகிய பலகையில் ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்னு இப்போ ஆண்டவர் சொல்ல. ஏன்னா இப்போயும் அதே மாதிரின்னா இப்போ ரொம்ப கேவலமாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ரொம்ப அருவருக்கத்தக்கதாக நம்ம ஆளுகள் நடந்துக்குவாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அதை அப்படி விட்டுறலாம். புதிய உடன்படிக்கையில் வந்து உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை எல்லாம் எழுதுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இருதயத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கண்டிப்பாக நம்ம இருதயத்தில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இதே மாதிரி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துலையும் இதை நம்ம பார்க்குறோம். உபாகமம் 8:1-2. ஸோ ஆண்டவர் வந்து எதுக்கு கட்டளை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு. எதுக்கு ஆண்டவர் சில நேரம் சிரமப்படுத்துகிறார், எதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சில நேரம் சோதனைகளை வர பண்ணுகிறாருன்னா, ஆண்டோடைய கட்டளைகள் படி நம்ம நடக்கிறோமா இல்லையா அப்படி சொல்லி பார்க்கறதுக்காக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அதை சோதித்து அறிகிறதற்காக அதை செய்கிறார். ஸோ அதனால் ஆண்டோடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 103:17-18 அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 103:17-18. ஆமென். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நீதி யார் மேலே இருக்குது? அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆண்டவருடைய கிருபை வேணுமா? ஆண்டவருடைய நீதி நம்முடைய நீதியாக மாறணுமா? ஆண்டவருடைய அன்பு நமக்கு வேணுமா? என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அது இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை ஞாபகம் வைத்து அதன்படி நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த காரியம், பிலிவர்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்முடைய காரியங்களை மாத்திரம் பார்த்துக்கொள்வதற்கு படைக்கப்படலை. இப்படி ஆண்டவருடைய ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வரணும், ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். ஸோ அதன்படி ஆண்டவர் வந்து இப்படி சபை அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை ஆண்டவர் வச்சுருந்தார். சபையை உண்டு பண்ணார். ஸோ அந்த சபைக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார் ஆண்டவர். ஸோ சபையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இந்த சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பொறுப்பு அதெல்லாம் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:35 பாருங்கள். அப்போஸ்தலர் 20:35. ஸோ சபையில் நம்மளுக்கு இருக்க பொறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ள பொறுப்பு என்ன அப்படின்னா, பலவீனரை தாங்க வேண்டும். சபையில் ஒருத்தர் ரொம்ப ஏழையானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் கொடுக்கணும், அவங்கள கவனிக்கணும், பலவீனரை தாங்கணும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்னு இயேசு என்ன பண்ணார், சொன்னார். ஹல்லேலூயா. இட் இஸ் பெட்டர் டு கிவ் தேன் ரிசீவிங் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறதை பார்க்கிலும் கொடுக்கறது அது ரொம்ப பாக்கியம், அது வந்து பிளஸ்ஸட் திங் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வாங்குகிறதை பார்க்கல கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒரு காரியம். ஸோ அதெல்லாம் நினைக்கணும். சபையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம நினச்சிப்பாங்க. பலவீனரை நம்ம தாங்க வேண்டும். அது எப்படி தாங்கிறது? வாங்குகிறத அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. பலவீனராக இருக்கிறாங்க, ரொம்ப புவராக இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம மேலே விழுந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக கலாத்தியர் 2:10 பாருங்கள். கலாத்தியர் 2:10. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளன. ஸோ தரித்திரர், பலவீனர், ஏழை எளியவர்கள் சபையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக கடனாளிகளாக இருக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்வதற்கு. அதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:2-3 பாருங்கள். அதுலேயும் நம்முடைய பொறுப்பு என்ன. எபிரேயர் 13:2-3. ஸோ அப்போ இது ரொம்ப நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்நியரை உபசரிக்க மறக்கக்கூடாது. ஒரு தண்ணியாச்சும் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஸோ தாகத்தோடு வந்திருப்பாங்க, நடந்து இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க, தண்ணியாச்சும் கொடுத்து உபசரிக்கணும். அதனால் தெரியாமல் தேவ தூதர்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆபிரகாம் வந்து தேவ தூதரையே சும்மா ஒரு 3 பேர் வர்றாங்க, களைப்போடு வர்றாங்க. அப்படி சொல்லி பார்த்துட்டு, இந்த மரத்தடியில் உட்காருங்க, இந்த தண்ணியை குடிங்க, இந்த இப்போ கடாவை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை வெட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உபசரிக்கிறாரு ஆபிரகாம். கடைசியில் 3 பேரை பார்த்தா அது தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவே அங்கே வந்திருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்நியர் அப்படி தான் இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. ஸோ யாரோ தெரியாத மாதிரி நம்ம இடத்துல வரலாம்,
அவங்கள உபசரிக்கிறது ஆண்டவரையே உபசரிக்கிறதற்கு சமம். ஸோ கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல நினைத்து கொள்ள வேண்டும். அவங்க தானே ஜெயிலில் இருக்காங்க, அவங்க தானே இந்த கட்டில் இருக்காங்க, நம்மளாக இருக்கிறோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைக்காம இருக்காது. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள், நிறைய கட்டுகள் இருக்குது. பாவ கட்டுகள் இருக்குது, ஊர் கட்டு இருக்குது, சம்பிரதாய கட்டு இருக்குது, ஏகப்பட்ட கட்டுகள்னால இந்த ஜனங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதில் கட்டப்பட்ட மாதிரி நம்ம நினச்சிக்கொள்ளணும். அப்படின்னா நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை நம்ம மறக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை நம்ம நினைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய வேண்டும். ஸோ அப்போ தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். மிஷினரிகள்லாம் வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, தீங்கு அனுபவிக்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நம்ம பாஸ்டர் பிரவீன் பகடலா அப்படின்னு ஆந்திர பிரதேசில் அவர் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க குடும்பத்துக்காக வந்து என்ன பண்ணணும், அவங்க தீங்கு அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். அது வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டாக இல்லை கொலை பண்ணாங்களா என்ன அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. ஏன்னா முகம்லாம் ரொம்ப சிதைஞ்சு போய் இருக்குது. அவங்கள வந்து அங்கே டிச்சில் போட்டிருக்காங்க. அவர் வந்து ராயல் என்ஃபீல்டை வந்து அவருக்கு மேலே தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ரோடு ஆக்சிடெண்ட்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஆந்திராவில் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ கத்தருக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தீங்கு அனுபவிக்கிறாங்க. அவர் பாஸ்டர் பிரவீன் பகடாலா வந்து நல்ல ஒரு அப்பாலஜிஸ்ட்னா விசுவாசத்தை காத்து கொள்கிறவர். யாராச்சும் வந்து விசுவாசத்துக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி அதை விசுவாசத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுறவர், ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ணுறவர். ஸோ அதான் வந்து அப்பாலஜிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கு இயேசுவை வந்து தொழுது கொள்கிறீங்க, எதுக்கு இயேசுவை வந்து ஆராதிக்கிறீங்க வணங்குறீங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், வேதாகம அடிப்படையில் கரெக்டாக பதில் சொல்லணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து அவர் எக்ஸ்பர்ட் பாஸ்டர் பிரவீன் பகடாலா அப்படிங்கிறோம். ஸோ அவர் அந்த வேலை செய்தவர், அந்த மினிஸ்ட்ரி செய்தவர். அப்புறம் சபை ஊழியத்தையும் இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து பண்ணவர். நிறையா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து அப்புறம் பேட்டியெல்லாம் கேட்டாங்க. ஒய்ஃபு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க. நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அவங்க எப்படி இறந்தாங்களோ தெரியல, அவங்கள கொலை பண்ணியிருந்தேன், அந்த கொலை பண்ணவங்களெல்லாம் நான் வந்து மன்னிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து எல்லாரையும் மன்னிக்கிறவர் தான், யாரையும் வந்து கசப்பெல்லாம் உள்ளே வச்சிருக்கிறவர் இல்லை, வெறுப்புகளை உள்ளே வச்சுக்கிறவர் இல்லை. ஸோ எல்லாரையும் மன்னிக்கிறவர். அதனால் நானும் என்னுடைய கணவரை போல் நானும் எல்லாரையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ வந்து தீங்கு அனுபவிக்கிறவர்கள் இன்னும் மிஷினரிகள், நம்ம இது வந்து இந்த நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸு, தெரியாத நிறையா காரியங்கள் மிஷினரிகளுக்கு நடந்து கொண்டிருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் தீங்கு அனுபவிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கென்று தீங்கு அனுபவிக்கிறவர்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குன்னு மாத்திரமல்ல. இப்போ நம்ம ரீசண்டாக அது எந்த இடத்துலப்பா நிலநடுக்கம் நடந்துச்சு, மியான்மரில் நிலநடுக்கம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வருது. ஸோ தீங்கு அனுபவிக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அவங்க தானே தீங்கு அனுபவிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சாதாரணமாக இருக்கக்கூடாது. எந்த தீங்கு நடந்தாலும் அந்த இடத்துக்காக, அதில் சிக்கினவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் அவங்கள தாங்கணும், நம்ம ஜெபத்தில் அவங்கள நினைக்கணும். இதுதான் நம்மளுக்குள்ள பொறுப்பு. அல்லேலூயா. சபையிலையும் சரி இந்த உலகத்துலேயும் நம்மளுக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ கிறிஸ்தவர்கள் நினைக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ முதலாவது என்ன சொன்னேன், நம்ம வந்து கர்த்தரை நினைக்கணும். கர்த்தர் கடந்த காலத்தில் செய்த காரியங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னேன். 2வது. 3வது, கர்த்தருடைய கோபத்தையும் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும், கர்த்தருடைய கட்டளைகளை நினச்சி பார்க்கணும். அப்புறம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள், சபையிலையும் இந்த உலகத்துலேயும் என்னென்ன பொறுப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும். தீங்கு அனுபவிக்கிறவர்களெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த பொறுப்புகளெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த கடைசியாக நம்ம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நம்ம ஒவ்வொருவரும் மறக்கவே கூடாது. அது வந்து ஹிஸ்ட்ரியிலையும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி அதை வந்து கண்டிப்பாக நம்ம மறக்கவே கூடாது. அதை நினைவு கூறும் வண்ணமாக தான் நம்ம வந்து திருவிருந்தே என்ன பண்ணுறோம், ஆச்சரிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் நம்ம எப்போவும் நம்ம வந்து
வாசிக்கிறது தான். கம்யூனியனோட வாசிக்கிற ஒரு பகுதி. நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் வேண்டாம். 1 கொரிந்தியர் 11:24 to 28 சரிங்களா? நீங்கள் நம்ம எப்போ கம்யூனியன் அப்போ வாசிக்கிறது தான். ஸோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 24ஆம் வசனத்தில் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறேன். ஸோ டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கணும், அதை மறக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து தான் நம்மளுக்கு பாவத்திலேருந்து விடுதலையே கிடச்சிது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணம் அடையலை, அவர் கல்வாரி சிலுவையில் மரணம் அடையலை, ரத்தம் சிந்தலை அப்படின்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பே இல்லை. அல்லேலூயா. ஸோ அப்போ வந்து பாவ மன்னிப்பு எதனால் உண்டாயிற்று அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கலாம். அது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினால, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதுனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அது லூக்கா 22ஆம் அதிகாரம் 17 to 20 இயேசு கிறிஸ்து இறுதி ராப்போஜனத்திலையும் இதை வந்து ஆண்டவர் சொல்கிறார், மரணத்தை நினைவு கூறுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 22:17 to 20. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகள் அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம். இதோட நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் ஆண்டவர் ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்னு சொல்லி பார்த்தோம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் ஞாபகப்படுத்துவார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பிலீவர்ஸ், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம். மறக்கவே மறக்காதீங்க, திரும்ப சொல்கிறேன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தரை நினைக்கணும். கர்த்தர் கடந்த காலங்களில் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நினைக்கணும். கர்த்தருடைய கோபத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக நினைக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை கண்டிப்பாக நினைக்கணும். அப்புறம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகள், சபையிலும் சரி உலகத்துலையும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம நினச்சி பார்க்கணும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய மரணம், அதை நம்ம கண்டிப்பாக அனுதினமும் நம்ம நினைத்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. ஆண்டவரே, நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க அப்படி சொல்லி நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறதில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் என்பதையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். ராஜா கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எதையெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே கடந்த காலத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஆண்டவரே, அதிசயமாக நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா வழி நடத்தி வந்திருப்பீங்க ஆண்டவரே. அதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் நினைவு கூறுவார்களாக ராஜா. அல்லேலூயா. பாவத்திலிருந்து எப்படி மீட்கப்பட்டார்கள், சாபத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி வந்தார்கள் என்பதை எல்லாம் உடைய பிள்ளைகள் அனுதினமும் நினைவு கூறுவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியும் அதை நினைத்து பார்ப்பார்களாக. அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர்வார்களாக, ஆவியில் வளர்வார்களாக ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே திரும்ப திரும்ப ஆண்டவரே ரேமாவாக வர நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்தந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே இந்த பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள், அல்லேலூயா ஸ்தோத்திரம், உம்மால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே அவர்கள் நினைத்து பார்க்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறீர், அனுபவங்களை கொடுக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திர. எல்லா அனுபவங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர உம்மை உம்முடைய பிள்ளைகள் நினைப்பார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வம், நீர் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். அல்லேலூயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து விடுவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க
ஆண்டவரே சபை கூடி வரதில் விட்டு விடாமல் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திர இவைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகம் வைத்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், உடைய வாசனங்களை தியானிக்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பல தேவைகள் இருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் ஆண்டவரே. கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ ரட்சிப்பீராக. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வர நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய அந்த கடும் கோபத்துக்கு தப்புவித்து கொள்வார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. தப்புவிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. நன்றி ராஜா. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொருவரும் வந்து சேர்க்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அல்ல விசுவாசத்தில் வளர நாங்கள் செபிக்கிறோம், ஆவியில் வளர நாங்கள் செபிக்கிறோம். தினந்தோறும் வேதம் வாசிக்க, தினந்தோறும் ஜெபத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவோடு கூட அனுதினமும் நீங்கள் பேசுங்க, அனுதினமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ராஜா. நன்றி ராஜா. வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தாங்கன்னா ஆண்டவரே அந்த வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பரிபூரண சுகம் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஏதாவது கட்டுகளில் இருந்தார்கள் அந்த கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. பிசாசின் ஆண்டவரே ஸ்தோத்திர தந்திரங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் விலகி இருப்பார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் காணப்படுவார்களாக ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள சோதனைகளை எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்னைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you all.